ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடலை, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததால போட முடியல. இன்றைக்கி இந்த கேரளா சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அது பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அந்த கண்ணூர் போகிற வழியில் ஒரு பஸ்ஸில் ஒரு பொண்ணு இவளே போய் பக்கத்தில் போய் இடித்து கொடுக்குறா. அவள் இடித்தாருன்னு சொல்லி அவரை எடுத்து வீடியோ எடுத்து போட்டு இவளுக்கு ரீல்ஸ்காண்டி எடுத்து போட்டு பாவம் 38 வயசு அந்த ஆள் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு. இப்போ நான் கூட கேரளாவுக்கு லாஸ்ட் டைம் இப்போ கோவா போகிறப்ப கேரளாவிலே தான் போனேன். என் பக்கத்துலேயும் பொண்ணுங்கள்லாம் உட்காந்துச்சு. அதுங்க நர்ஸ் பொண்ணுங்க தான், அவங்க பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு தான் வந்தாங்க. அவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி சில இதில் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கேவலமான, நல்லா வாயில் வருது. உண்மையிலே ரொம்ப கேவலமான தேவடியாக தான் அவன் அம்மாளுக்கு. இவன் பஸ்ஸில் போய் நல்லா வீடியோ எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்தில் போய் காமிச்சிக்கிட்டு நிற்கிறா. அவர் கைப்படுது. நம்ம கூட்டத்தில் போனாலே கை கால் படத்தான் செய்யும். இங்கே எம்டிசி பஸ்ஸில் வந்தால் தெரியும் சென்னையில். இப்போ வேணுக்குன்னே காமிச்சிட்டு அவர் இறந்ததுக்கு இப்போ வருத்தம் கூட தெரிவிக்காமல் ஏன்னா விவரம் வீடியோ போடுறா. அவன் கேரளா ஃபுல்லாக பயங்கர கண்டனம். கேஎஸ்ஆர்டிசியில் போடுறது சேஃப் கிடையாது. நம்ம ஆளுங்க யாரும் கேரளாவில் இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறப்ப பார்த்து போங்க. இந்த பொண்ணுங்க வீடியோ எடுக்கிறது நம்மக்கிட்ட நிற்கிற மாதிரி நின்று காமிச்சிக்கிட்டு உரசுற மாதிரி உரசிக்கிட்டு அப்புறம் நம்ம உரசணும்னு சொல்லி வீடியோ எடுத்து வைரல் ஆக்கடி போடுறாங்க. அதனால் நம்மளும் கொஞ்சம் பார்த்துருங்க. எல்லாருமே நம்மளுக்கு என்ன எல்லாருமே தான், நம்மளுக்கு என்ன தமிழ் மலையாளம் நம்ம ஒன்று தானே. அதனால் கொஞ்சம் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஒரு சின்ன ரீல்ஸ்காண்டி ஆசைப்பட்டு ஒரு உயிர் போயிடுச்சே. நாட்டில் எவ்வளவோ நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இந்த தேவடியா முண்டை இருக்காளே அவளுக்காண்டி தான் அவன் விளக்க வீடியோ போடுறா. ஐயோ, தயவுசெய்து பெண்கள், நான் சொல்கிறேன் எல்லாரும் குறை சொல்லலை. அதான் சொன்னேன்ல, நான் ட்ரெயினில் வர்றப்போ அவங்க கூட இருந்தாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து நான் வாழ பழக அப்படிலாம் இருக்காங்க. நல்லா பொண்ணுங்க ரொம்ப இருக்காங்க. சில பேர் இப்படி தான் இருக்காங்க. இந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்தாலும் ஒரு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிச்சிடாதீங்க தயவுசெய்து. கூட்டத்தில் தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுக்காண்டி எல்லோரும் நல்லா சொல்லலை. தப்பு பண்ணுறவங்களும் இருக்காங்க. தப்பு பண்ணால் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? அப்போயே பிடிச்சி போய் போலீஸில் கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துங்க. அதை வீடியோ எடுத்து இதுக்கு வைரல் ஆக்குறீங்க. தப்பு பண்ணுறான்னு தெரியுதில்ல. தப்பு பண்ணிட்டான்னா உடனே அவன் தப்பு பண்ணுறான்ல, அவனை பிடிச்சி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வீடியோ எடுத்த வேண்டி தானே. அதுக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டு ரீல்ஸுக்கு லைக்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. இது தேவையா உங்களுக்கு லைக்ஸ் வாங்க? கேவலமாக இல்லை. தப்பு பண்ணுறான்னா பிடிச்சி போலீஸில் கொடுங்க. நான் ஓகே சொல்கிறேன். கடவுளே, இந்த நாடு போக நாசமாக போகன்ற மாதிரி இந்த ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் அந்த யூடியூப்னால் படுக்கேவலமாக போயிட்டுருக்கு நாடு. இது என்றைக்கு திரும்பமோ தெரில. பழையபடி எங்களுக்கு எப்பயே போதுன்ற மாதிரி இருக்குது. வணக்கம்.